நம்பிக்கையே நரசிம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்ம நம்பினோன்னா அந்த கடவுள் கூட நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பார். வாழ்க்கை அவ்வளவு தாங்க. இந்த ஸ்டெம் கட்டிங் வந்து இந்த நம்ம பார்க்கில் வந்து க்ளீன் பண்ணுறப்ப மெயின்டெனன்ஸ் அப்போ கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை கொண்டாந்து குட்டி குட்டியாக வெட்டி தண்ணியில் தான் போட்டு ஒரு 20 டேஸ் ஆகுது. சூப்பராக குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அருமையாக நல்லா ரூட்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. இதை இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தொட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அழகான ஒரு பூ பூக்கிற செடியாகவும் மரமாகவும் மாறும். லைஃப் அவ்வளவுதாங்க. நாம் பண்ணுறது பண்ணணும். கடவுள் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவார். எப்படி இந்த ரூட்ஸ் வந்து க்ரோ ஆகுதோ, நம்ம வெறும் தண்ணியில் தான் போட்டு வச்சோம், ஆனாலும் அதோட க்ரோத் வந்து கடவுள் கொடுத்தது. இந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதுங்க. நம்மளை மீறின சக்தி இருக்குன்ட்டு நமக்கு இது ஒரு ப்ரூஃபு. ஆமாங்க, லைஃப்பை வந்து எப்போவுமே நாம் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம கூட எப்போவுமே கடவுள் இருக்காருன்ற ஒரு ஹோப் இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு அது சொல்லி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை. see you.